லைஃப்ல நிறைய துக்கமாகவே அவங்களுக்கு போயிருச்சு. அவங்க ஒரு சந்தோஷமான வீட்டுக்கு அவங்க போகல, மகிழ்ச்சியா 4 பேரோட பேசல, எல்லாருக்கும் முன்னாடியும் தன்னுடைய முகத்தை காண்பிக்கிறதுக்கு அவங்க அவமானப்பட்டாங்க. இப்படியே ஒதுங்கி வாழ்ந்தே சிலர் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க. அதனால நீங்களும் நானும் ஒரு நாளும் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல கேட்கணும்னா, சொந்தங்களை, நம்மளை சுற்றி இருக்கிறவர்களை கையாளுவதற்கென்று ஒரு ஞானம். இப்ப பாருங்க, சிலர்லாம் யாருக்காக பண்றாங்கன்னா எல்லாமே சொந்தக்காரங்களுக்காக. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இந்த சொந்தக்காரங்க இப்படி நினைச்சிட்டாங்கன்னா, இவங்க இந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இப்படி நினைச்சிட்டாங்க, இப்படியே சொல்லியே நம்ம வாழ்க்கையை, பாதி வாழ்க்கையை நம்ம நிறைய பேர் தொலைச்சிட்டோம். நீங்க ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டா கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அல்ல அந்த கல்யாணத்துக்கு போகலன்னா சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி நினைச்சுக்குவாங்க, அதனால நான் போனேன். சர்ச்சுக்கு வர்றதுக்கு விருப்பம் இருக்குது, ஆனா அவங்க சர்ச்சுக்கு வரல. காரணம் என்னன்னா, சொந்தக்காரங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு. நீங்க ஏன் இப்படி இதை பண்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க தப்பா நினைப்பாங்க. எல்லாமே மற்றவர்களுக்காக எந்த மனுஷனை நம்மளால திருப்திப்படுத்த முடியும்? எவ்வளவு திருப்திப்படுத்திடுவீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணுமே திருப்திப்படுத்திட முடியாது. அதனால எப்பொழுதுமே நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நிமித்தமாய் காரணமில்லாத காயங்கள் நமக்கு வராதபடி கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக. இது ஒரு பெரிய ஞானம். யார் என்ன நினைச்சான்னா